கதை 13. துர்முகன். காலம் கிபி 630. பகுதி 1. என் பெயர் ஹர்ஷவர்தனன். சீலாதித்தன், அதாவது ஒழுக்கச் சூரியன் என்று எனக்கு இன்னொரு பட்டப்பெயரும் உண்டு. 2ஆம் சந்திரகுப்தன் பராக்கிரம சூரியன் எனும் பொருளுடைய விக்கிரமாதித்தன் எனும் பட்டப்பெயரை தேர்ந்தெடுத்து சூட்டிக்கொண்டான். எனக்கு இந்த மென்மையான பட்டப்பெயர்தான் பிடித்திருந்தது. விக்ரம் அல்லது பராக்கிரமம் என்ற வார்த்தையில் மற்றவரை அடக்குவது, துன்புறுத்துவது எனும் உணர்வுகள் மறைந்திருக்கின்றன. ஆனால் சீலம், நல்லொழுக்கம் என்ற வார்த்தையில் அடக்குதல், துன்புறுத்தல் எனும் உணர்ச்சிகள் இல்லை. குப்தர்கள் தங்களை விஷ்ணுவின் புனித அவதாரங்கள் என்று வேறு கூறிக்கொண்டார்கள். ராஜ்யவர்தனன் என் தமையன். அவன் புத்த மதத்தினன். புத்தரைப் போன்றே கருணை நிரம்பியவன். அவன் இளைஞனாக இருக்கும்போதே கவுடசசாங்கன் என்பவன் அவனை ஏமாற்றிக் கொன்றுவிட்டான். அந்த நினைவு இன்றும் என் இதயத்தை துயரத்தால் கனக்கச் செய்கிறது. நான் என் அண்ணனின் அடிகளை தொழுபவனாக இருந்தபோதிலும் சைவ சமயத்தையே வரித்துக் கொண்டேன். ஆனால் நான் சிவனை வழிபடுபவனாக இருந்தாலும் புத்தரின் மீது நான் கொண்டிருந்த மனப்பூர்வமான பக்தியை இந்தியா மட்டுமல்ல, அதற்கு அப்பால் உள்ள உலகமும் அறியும். நான் என் நாட்டிலுள்ள எல்லா மதங்களையும் மதிக்கிறேன். பாசாங்காகவோ அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவோ இப்படி செய்யவில்லை. என் நேர்மையை காப்பாற்றிக் கொள்ளவே சகலரையும் சமமாக கருதினேன். 5 வருடத்துக்கு ஒரு முறை ராஜ கருவூலத்தில் அதிகப்படியாக இருக்கும் செல்வத்தை எல்லாம் பிரயாகையில் திரிவேணி சங்கமக் கரையில் பிராமணர்களுக்கும் புத்த பிக்குகளுக்கும் தானமளித்து வந்தேன். ஒவ்வொரு மதமும் வளர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்பதையே இது காட்டுகிறது. ஆமாம், நானும் சந்திரகுப்தனைப் போல பல நாடுகளை வெல்வதற்கு படையெடுத்து பயணித்திருக்கின்றேன். ஆனால் அது சீலாதித்தன் என்று பெயர் வைத்துக் கொள்வதற்கு முன்பு. தென்புல ராஜா புலிகேசியிடம் நான் தோல்வி அடைந்திருக்காவிட்டால் விக்ரமாதித்தனைப் போலவே ஒரு வீர பட்டத்தை சூட்டிக் கொண்டிருப்பேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள். நான் முழு இந்தியாவுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சந்திரகுப்தனைப் போல அல்லாமல் கலிங்க வெற்றிக்குப் பிறகு பச்சாதாபப்பட்ட அசோகரைப் போல நீதி நேர்மையால் மனிதர்களை வென்றிருப்பேன். அவ்வளவு மென்மையானது என் சுபாவம். ஆட்சிப் பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை நான் மறுத்தேன். ஏனென்றால் நான் தானேஸ்வரத்தின் அதிபரான மகாராஜா பிரபாகவர்தனரின் புத்திரனும் கான்யகுப்சத்தின் அதிபரான ராஜ்யவர்தனரின் தம்பியுமாவேன். எனவே ராஜா, நான் ராஜபோகங்களை அனுபவித்து அது பொருளற்றது என்று அறிந்திருந்தேன். அண்ணன் கொல்லப்பட்ட பிறகு எத்தனையோ காலம் வரை நான் அரியணையில் அமர சம்மதிக்கவில்லை. அண்ணனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற சத்திரிய எண்ணம் என் மனதில் கொந்தளித்திருக்கவில்லை என்றால் நான் கான்யகுப்சத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கவே மாட்டேன். இந்த நாடு என் சகோதரி ராஜ்யஸ்ரீயின் கணவர் குடும்பத்துக்கு, மௌக்கரி குலத்தினருக்கு கிடைத்திருக்கும். உண்மையில் ஆண்ட குப்தர்கள் அகன்ற பிறகு என் அண்ணனுக்கு முன்பு நாட்டை ஆண்டு வந்தவர்கள் மௌக்கரி குலத்தினர்கள்தான். பிற்காலத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவற்றை சொல்கிறேன். நான் சுயநலத்துடன் என் தலையில் மகுடம் சூடிக்கொள்ளவில்லை. ராஜாக்கள் முகஸ்துதிக்காரர்களின் பிடியிலிருந்து தலையை விடுவித்துக் கொள்வது மிகவும் கஷ்டம். அவர்கள் சமுத்திரகுப்தன், சந்திரகுப்த விக்ரமாதித்தன் போன்ற யுத்த நாயகனாக எனக்கும் சாயம் பூசிக் காட்ட விரும்பினார்கள். அவர்கள் இப்படிச் செய்வது எனக்கு நியாயம் செய்வது அல்ல. அது எனக்கு இழைக்கப்படும் பெருந்தீங்காகும். நான் ஏன் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால், நீதி மற்றும் மதத்தை காக்கவும் அனைத்து மனிதர்களுக்கும் நன்மை செய்வதற்காகவும் தான். தானங்களில் உயர்ந்தது கல்விதானம் என்று கருதினேன். அதனால் குப்தர்களின் காலம் முதல் வளர்ந்து வரும் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு மேலும் வளம் சேர்த்து உயர்ந்தோங்கச் செய்தேன். உள்நாட்டு அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள், மாணவர்கள் என 10,000 பேர் அவரவர் மதத்தை பின்பற்றியவாறு வசதியாக தங்கிப் படிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தேன். அறிஞர்களை மதித்து போற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாகும். அதனால்
நான் சீனத்து அறிஞரான பிக்கு ஃபான் சிங்கை மனப்பூர்வமாக வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்தேன். பாணப்பட்டரின் சிறப்பான கவியாற்றலை இனங்கண்டு அவருடைய பெண் பித்தை போக்கி நல்வழிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவரால் பெரிய அளவு உயர முடியவில்லை. காளிதாசனின் போக்கையே பின்பற்றி ஒரு முகஸ்துதி கவிஞர் ஆவதற்குத்தான் அவரால் முடிந்தது. ஆயினும் மகத நாட்டில் ஒரு சிறு கிராமத்தில் வசித்த அவரை கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்தேன். இவையெல்லாம் அறிவின் மீதான என் காதலையே காட்டுகின்றன. எல்லோரும் அவரவரின் மதத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். சொந்த மதத்தின்படி நடப்பதுதான் சரி. அதனால்தான் உலகத்தில் செழிப்பும் சமாதானமும் ஏற்படும், மோட்சம் கிடைக்கும். அனைத்து சாதியினரும் அந்தந்த சாதிக்கான வாழ்க்கை முறைகளின்படி வாழ வேண்டும். வாழ்க்கையின் 4 பருவங்களில், அதாவது பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவறம் என்ற அந்தந்த பருவங்களில் இருப்பவர்கள் அந்தந்த பருவத்துக்கான கடமையை சரியாக செய்ய வேண்டும். எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் தத்தமது மத நம்பிக்கைகளின்படி பூஜைகளும் வழிபாடுகளும் செய்ய வேண்டும். இப்படியே நடக்க வேண்டும் என்று நான் எப்போதும் முயற்சி செய்து வந்திருக்கிறேன். காமரூபம் அல்லது அஸ்ஸாம் முதல் சௌராஷ்டிரம் அல்லது கத்தியவார் வரை, விந்திய மலைப்பகுதியிலிருந்து இமயம் வரை விரிந்திருந்த நாட்டில் நான் நீதிபூர்வமான ஆட்சியை நிறுவினேன். எனது அதிகாரிகள் மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்திவிடக் கூடாது என்பதற்காக நான் அவ்வப்போது நாடு முழுதும் சுற்றிக் கண்காணித்தேன். இப்படிப்பட்ட ஒரு பயணத்தின் போதுதான் என் அழைப்பிற்கிணங்கி பிராமணரான பாணபட்டர் என்னுடன் வந்தார். அவர் என் புகழை பெருக்க விரும்பினார். அதனால் எனது சாதாரண பயணங்களை மிகைப்படுத்தி பெரிய ராஜ ஆடம்பர கோலாகலங்களுடன் விவரித்திருக்கிறார். அது என்னை குறித்து எழுதப்பட்டதாக எனக்குத் தெரியவில்லை. என்னுடைய தர்பார் போல சித்தரிக்கப்பட்ட அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் என்னுடையவை அல்ல. விக்ரமாதித்தனின் தர்பார் குறித்தவையாக இருக்கலாம். அவர் ரகசியமாக என் வாழ்க்கை வரலாற்றை ஹர்ஷசரிதம் எழுதிக் கொண்டிருந்தார். இது குறித்து எனக்கு தெரிய வந்தபோது நான் அவரை அழைத்துக் கேட்டேன். தான் எழுதிய பகுதிகளை எனக்கு காட்டினார். அவரது இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. இதற்காக நான் அவரை கண்டிக்கவும் செய்தேன். அதனால் பழைய உற்சாகத்துடன் அவரால் அதைத் தொடர்ந்து எழுத முடியவில்லை. அவர் எழுதிய காதம்பரி என்னை மிகவும் கவர்ந்தது. அதிலும் ராஜசபை, அந்தப்புரம், பணியாளர்கள், மாளிகைகள், பூந்தோட்டங்கள், சுகவாழ்வு பற்றியெல்லாம் மிகவும் மிகையாகவே சித்தரித்திருக்கிறார். இதை படிப்பவர்கள் இதில் என் ராஜ வாழ்க்கைதான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று தவறாக கருதிவிடுவார்கள். எனக்கு என் பாரசீக ராணியின் மீது பேரன்பு உண்டு. இவள் பாரசீக மாமன்னர் நௌஷேர்கவான் பேத்தி என்னும் பெருமை ஒரு புறம் இருந்தாலும் தன் குணத்தாலும் அழகாலும் எவரையும் கவரக்கூடியவளாக இருந்தாள். பாணபட்டர் தன் காதம்பரியில் மகாஸ்வேதா என்று பெயர் சூட்டி இவளைத்தான் வர்ணித்திருக்கிறார். சௌராஷ்டிரத்தை சேர்ந்த என் 2வது ராணி வந்த சமயத்தில் எனக்கு வயதாகத் தொடங்கியிருந்தது. அதனால் அவளது மன மகிழ்ச்சிக்காக அவள் அரண்மனையில் பிரத்யேக அலங்கார ஏற்பாடுகள் செய்திருந்தேன். பாணர் இவளைத்தான் காதம்பரியாக வர்ணித்து அவளது அரண்மனை அழகை புகழ்ந்துரைத்துள்ளார். பாணரின் படைப்பில் இந்த 2 விஷயங்களைத் தவிர மற்ற எதையும் என்னுடையதாகக் கொள்ளாமல் மிகைப்படுத்தப்பட்டவை என்றே கருத வேண்டும். நான் என் வாழ்க்கையின் இந்த கடைசி காலத்தில் உணர்கிறேன். பாணபட்டர் எனக்கு நன்மை நினைக்கவில்லை. அவரின் ஹர்ஷசரித்திரத்திலும் காதம்பரியிலும் வர்ணித்திருக்கும் ராஜ ஆடம்பரம், பெருஞ்செல்வமெல்லாம் என் வாழ்க்கையை காட்டுவதாகவே மக்கள் நினைப்பார்கள். அப்புறம் நாகானந்தம், ரத்னாவலி, பிரியதர்சிகா ஆகிய நாடகங்களை என் பெயரில் எழுதி வெளியிட்டு எனக்கு மேலும் தீங்கு செய்துவிட்டார். பார்த்தீர்களா? புகழாசையால் ஹர்ஷவர்தனர் பணம் கொடுத்து மற்றவர் எழுதிய நூல்களை வாங்கி தன் பெயரில் வெளியிட்டுக் கொண்டார் என்றுதானே மக்கள் சொல்வார்கள். நான் உண்மையைச் சொல்கிறேன். 1000 மாணவர்கள் நான் எழுதியது இன்று இந்த நாடகங்களைப் படித்து எத்தனையோ முறை நடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த விஷயமே எனக்குத் தெரிந்தது. என் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்றே நான் ஆசைப்பட்டேன். அதை சாதித்தேன். ஆபத்து இல்லாமல் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன்.
கடைசியில் இதுவும் நிறைவேறியது. என் நாட்டில் மக்கள் தங்கத்தை அள்ளிக்கொண்டு அங்கும் எங்கும் பயமின்றி பயணிக்க முடிந்தது. என் குலத்தைப் பற்றி மக்கள் ஒளிவு மறைவாகப் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். எங்களை சாதாரண பனியாக்கள் அல்லது வைசியர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. நாங்கள் வைசிய சத்திரியர்கள், வியாபாரிகள் அல்ல. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆண்டது எங்கள் சாதவாகன குலம்தான். சாதவாகன ராஜ்யம் அழிந்த பிறகு எங்கள் முன்னோர்கள் கோதாவரி நதிக்கரையில் இருந்த பிரதிஷ்டானபுரத்தை விட்டு தானேஸ்வரம் வந்தார்கள். சாதவாகன குலத்தினர் ஒருபோதும் வியாபாரிகளாக இருந்ததில்லை. அவர்கள் சக குலத்தைச் சேர்ந்த சத்திரியர்களுடன் மன உறவு கொண்டிருந்தார்கள். வேறுபட்ட ராஜவம்சங்களின் இடையே இப்படி நடப்பது இயல்பான ஒன்றுதான். என் அன்பிற்குரிய ராணி மகாஸ்வேதாவும் பாரசீக ராஜவம்சத்தைச் சேர்ந்தவள். பகுதி 1 முற்றும். பகுதி 2. என் பெயர் பாணன். நான் எத்தனையோ காவிய நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். அவற்றை வைத்துதானே மக்கள் என்னை எடை போட விரும்புவார்கள். எனவே நான் இந்த விவரங்களையும் எழுதி வைத்துவிட்டு செல்கிறேன். இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ராஜவம்சம் இருக்கும் காலம் வரை என் இந்த எழுத்து வெளிவராது என்று எனக்கு உறுதி இருக்கிறது. நான் இதை பாதுகாக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். வருங்கால தலைமுறையினர் என் புகழ்பெற்ற நூல்களை படிப்பதற்கு முன்பு இந்த வார்த்தைகளை படித்தார்கள் என்றால் என்னை பற்றி தவறான எண்ணங்கள் கொள்ள மாட்டார்கள். ஹர்ஷவர்தன ராஜா ஒரு முறை ராஜசபையில் அனைவரின் முன்னாலும் வைத்து என்னை காமுகன் என்று இழித்துரைத்தார். அதனால் மக்கள் என்னை நடத்தை கெட்டவன் என்று தவறாக கருதிவிடக்கூடும். செல்வம் மிகுந்த தந்தையின் செல்ல மகன் நான். காளிதாசரின் நூல்களை படித்து என் இயல்பிலேயே காதல் நாட்டம் ஏற்பட்டு விட்டது. இதில் சந்தேகமில்லை. நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்தேன். பல நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். இளமையின் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்பினேன். வேண்டுமென்றால் அந்த இன்பங்களையெல்லாம் அப்பாவைப் போல வீட்டில் இருந்து கொண்டே நான் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்வது எனக்கு பெரிய ஏமாற்று வேலையாகத் தோன்றியது. உள்ளே இச்சைகளையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வெளியே துறவியாகவும் பரிசுத்தவனாகவும் பக்தனாகவும் மகாத்மாவாகவும் காட்டிக்கொள்வதை கபன நாடகமாகக் கருதினேன். அப்படி செய்வதை நான் வாழ்க்கையில் ஒருபோதும் விரும்பவில்லை. செய்வதையெல்லாம் வெளிப்படையாகவே செய்தேன். என் அப்பா தன் வாழ்வில் ஒரு முறை வேற்று சாதி பெண்ணிடம் தனக்கு பிறந்த மகனை தன் மகன்தான் என்று தைரியமாக ஏற்றுக்கொண்டார். அதை இளமைத் துடிப்பில் ஒரு முறையே நடந்த பாவம் என்று தள்ள வேண்டியதுதான். நான் அனுபவிக்க விரும்பும் இளமை இன்பங்கள் என் சொந்த கிராமத்தில் சாத்தியமல்ல. என் ஜாதிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எதிர்ப்பார்கள். அவர்களுடன் பகை ஏற்பட்டால் என் சொத்து பத்துகள் எல்லாம் பறிபோகும் அபாயம் இருக்கிறது. அதனால் எனக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. நான் சொந்தமாக ஒரு நாடகக் குழுவை உருவாக்கினேன். ஆம், மகதத்துக்கு வெளியே சென்றுதான் உருவாக்கினேன். அங்கிருந்த என் இளம் நண்பர்கள் நற்குணங்கள் கொண்டவர்கள், கலைத்திறன்கள் மிக்கவர்கள். இழிந்தவர்கள், முகஸ்துதிக்காரர்கள், முட்டாள்கள் ஆகியோருடன் நட்பு கொள்ள நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. என் நாடகக் குழுவில் அழகான இளம் பெண்கள் நிறைய பேரை சேர்த்திருந்தேன். அவர்கள் அனைவருமே விலை மகளிர் அல்ல. நாடகக் குழு பயணம் செய்து நடிப்பதற்காக ரத்னாவளி, பிரியதர்சிகா ஆகிய நாடகங்களை எழுதினேன். கலை என்பது எனக்கு இளமை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. இப்படிச் செய்த என் கலைச் சேவையை பார்த்து நல்ல ரசனை கொண்டவர்கள் என்னை பாராட்டினார்கள். நான் வாழ்க்கை இன்பங்களை அனுபவித்தேன். அத்துடன் சேர்ந்து ரத்னாவளி, பிரியதர்சிகா முதலிய நல்ல நாடகங்களையும் உலகுக்குக் கொடுத்தேன். தங்கள் சுகபோகங்களைத் தவிர வேறு எதையும் பெரிதாக நினைக்காத பலர் இருக்கிறார்கள். அவர்கள் காரியம் அவர்களுடன் முடிந்து போகிறது. சமூகத்துக்கு என்று அவர்கள் எதையும் கொடையளிப்பதில்லை. நான் ஹர்ஷவர்தன ராஜாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே அவர் பெயரில் நாடகங்கள் எழுதி வெளியிட்டேன் என்று மக்கள் சொல்லக்கூடும். ஆனால் நான் வெளிதேசத்தில் வசித்த காலத்தில்
என் நாடகக் குழுவுக்காக இந்த நாடகங்களை எழுதியபோது ஹர்ஷரின் பெயரை மட்டுமே கேள்விப்பட்டிருந்தேன் என்று மக்களுக்குத் தெரியாது. பிறகு ஹர்ஷர் என்னை அழைத்துச் சென்று தன் ஆஸ்தான கவியாக்குவார் என்று நான் கனவு கூட கண்டதில்லை. நான் என்னை மறைத்துக் கொள்வதற்காக மட்டுமே இந்த நாடகங்களின் ஆசிரியர் ஹர்ஷர் என்று அறிவித்தேன். இந்த நாடகங்களை படிப்பவர்கள் இவற்றின் மேன்மையை உணர்வார்கள். இவை முற்றிலும் அசலானவை. என் நாடகங்களுக்கான பார்வையாளர்களாக கலைரசனை மிக்க அநேகர் இருந்தார்கள். முக்கியமாக அறிஞர்களும் ராஜ குடும்பத்தினரும் கலைஞர்களும் என் நாடகங்களைப் பார்த்து மகிழத் திரண்டு வந்தனர். நான் யார் என்று அவர்களுக்குத் தெரிந்துவிட்டால் நான் நாடகக் குழுவின் நிர்வாகியாக இருக்க முடியாது. மக்கள் என்னை மகாகவி பாணர் என்று போற்றிப் புகழ்ந்து சூழ்ந்து கொண்டு விடுவார்கள். நான் ஹர்ஷருடைய சபையில் என் நாடகங்களை நடத்தியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, காமரூபம் முதல் சிந்து நதிக்கரை வரை, இமயம் முதல் இலங்கை வரை, அனுராதபுரம் வரை பரந்து விரிந்திருக்கும் நாடுகளின் ராஜ சபைகளில் என் நாடகங்களை நடத்தியிருக்கிறேன். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். காமரூபம், சிங்களம், குந்தலம் முதலிய நாடுகளின் ராஜாக்களுக்கு இந்த நாடகங்களை எழுதியவர் மகாகவி பாணப்பட்டர்தான் என்று தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? நான் சுதந்திரமாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியுமா? தொந்தரவில்லாமல் இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? நான் எந்த ராஜாவிடமும் ஆஸ்தான கவியாக இருக்க விரும்பவில்லை. நான் ஹர்ஷரின் நாட்டில் வாழ்ந்திருக்கவில்லை என்றால் அவருடைய ஆஸ்தான கவியாகவும் ஆகியிருக்க மாட்டேன். எனக்கு என் தந்தையின் சொத்து தாராளமாக இருந்தது. ஹர்ஷர் என்னை ஒரு பெண் பித்தன் என்று சொன்னார். அவர் சொன்னதை நம்புகின்றவர்கள் என்னை பற்றி அப்படியே கருதக்கூடும். என் நாடகக் குழுவில் விலைமகளிர் மிகவும் குறைவு. நடனம், இசை, நடிப்பு ஆகியவற்றில் அவர்களுக்கு இருந்த திறமையின் காரணமாகவே அவர்களை சேர்த்துக் கொண்டேன். வேறு வழியில் வந்தவர்களே என் நாடக வானத்தில் நட்சத்திரங்களாக மின்னினர். இது எதிர்காலத்தில் எப்படி மாறும் என்று எனக்குத் தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் நாட்டில் உள்ள சகல பெண்களும் ராஜாக்களின், பிரபுக்களின் சொத்தாக கருதப்படுகிறார்கள். பிராமண பெண்களாக இருந்தாலும் சத்திரிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நிலைதான். என் அத்தையை மகத நாட்டின் மௌக்கரி குல பிரபு ஒருவன் வலுக்கட்டாயமாகக் கொண்டு சென்று வைத்து கொண்டான். அவன் இறக்கும்போது என் அத்தையும் முதியவளாகிவிட்டாள். பிறகு அவள் எங்கள் வீட்டில்தான் வந்து தங்கினாள். அவளுக்கு என் மீது மிகவும் பிரியம். நான் ஒருபோதும் அந்த பிரபுவுடனான அவளது தொடர்பை பொருட்படுத்தியதே இல்லை. பாவம், அந்த அபலை பெண் என்ன குற்றம் செய்தாள்? நாட்டில் அழகான இளம் பெண்களுக்கு குறைவா என்ன? ஆயினும் அவர்கள் அத்தனை பேருக்கும் முதல் உரிமையாளர்கள் சில ராஜாக்களும் சில பிரபுக்களும் என்றால் ஒவ்வொரு ராஜாவும் பிரபுவும் எவ்வளவு அதிகமான பெண்களை உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்று நீங்களே யோசித்துப் பாருங்கள். ராஜாக்களும் பிரபுக்களும் இந்த அழகிய இளம் பெண்களை அடைவதற்கு பல வழிகளை உருவாக்கியிருந்தனர். மணமான பெண் தன் கணவன் வீட்டுக்குச் செல்வதற்கு முன்பு ராஜா அல்லது பிரபுவுடன் தன் முதலிரவை கழிக்க வேண்டும் என்பது அந்த வழிகளில் ஒன்று. ராஜாக்களும் பிரபுக்களும் மதமும் இதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தனர். மக்களும் இதை தங்களின் மதச்சடங்காகக் கருதி தங்கள் மகள்கள், மனைவிகள், சகோதரிகளை பல்லக்கிலேற்றி அந்தப்புரங்களுக்கு அனுப்பினார்கள். அப்படி அனுப்பவில்லை என்றால் அதன் அர்த்தம் சர்வநாசம் என்பதுதான். ராஜாக்களின், பிரபுக்களின் கடுங்கோபத்துக்கு அவர்கள் ஆளாகி பெருந்துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். அப்படி அனுப்பப்படும் பெண்களில் தனக்கு பிடித்த பெண்களை ராஜா அந்தப்புரத்திலேயே வைத்துக் கொண்டு விடுவான். ராணிகளாக அல்ல, வேலைக்காரிகளாக. ராணி ஆவதற்கான பாக்கியம் இளவரசிகளுக்கும் பிரபு குமாரிகளுக்கும் தான் கிடைக்கும். அழகான இளம் பெண்கள் அந்தப்புரத்தில் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் ஒரு இரவு மட்டுமே ராஜாவுடனோ பிரபுவுடனோ உடலுறவு கிடைக்கப் பெற்றவர்கள். சொல்லுங்கள், அவர்களின் இளமைக்கு என்ன பதில்? என் நடிகைகளில் பெரும்பாலோர் இது போன்ற அந்தப்புரங்களிலிருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி வரவில்லை. இதற்காக நீங்கள் என்னை போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, ராஜாக்களையும் பிரபுக்களையும் சுலபமாக வசுப்படுத்தும் திறமை எனக்கு உண்டு. அரசியல் ரீதியாக அல்ல,
அரசியலில் நான் என்றும் ஆர்வம் கொண்டதில்லை. ராஜாக்களும் பிரபுக்களும் என் நாடகங்களை புகழ்ந்து எழுதிய நூற்றுக்கணக்கான கடிதங்கள் என்னிடம் இருக்கின்றன. அவர்கள் என் கலைத்திறனைப் பற்றி பாராட்டிப் பேசும்போது நான் என் குறைகளை அவர்களிடம் அழாக்குறையாக எடுத்துச் சொல்வேன். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியவில்லை பிரபுவே. நம் நாட்டில் கலைத்திறமை கொண்ட இளம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆயினும் நாடகத்தில் நடிப்பதற்கு நடிகைகள் கிடைப்பதில்லை. அப்படி நிறைய பேர் இருந்தும் உனக்கு நடிகைகள் கிடைப்பதில்லையா? ஆமாம். ஒரு முத்தம், ஒரு தழுவல், ஒரு முறை உடலுறவு, இதற்கு மேற்பட்டு எதுவுமின்றி அழகிய இளம் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்தப்புரங்களில் அடைபட்டிருக்கும்போது கலைத்திறமையுள்ள பெண்கள் எங்கிருந்து கிடைப்பார்கள்? நீங்கள் சொல்வது சரிதான். எனக்கும் அது தெரிகிறது. ஆனால் ஒரு முறை அந்தப்புரத்துக்குள் கொண்டு வந்த பெண்களை வெளியே அனுப்புவது எங்களுக்கு இழுக்கு அல்லவா? இதற்கு நான் ஒரு வழி சொல்வேன். இந்த காலத்தில் நம் இளவரசிகளும் பிரபு குமாரிகளும் அந்தப்புரப் பெண்களும் ஆடல், பாடல் கலைகளைக் கற்றுக்கொள்வது அவசியம். இவை அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் போன்றது என்று சொல்லி நான் என் குழுவில் இருக்கும் திறமையான பெண்களை அந்தப்புரத்துக்கு அனுப்புவேன். அவர்களிடம் கலைகள் கற்றுக்கொள்ளும்படி அரசன் தன் அந்தப்புரப் பெண்களுக்கு கட்டளையிடுவான். வருபவர்களில் எங்களுக்கு நடிகைகளாக தேவைப்படுவார்கள் என்று நாங்கள் கருதும் பெண்களிடம் அந்தப்புர வாழ்க்கையின் கஷ்டங்களையும் கலை வாழ்வின் நன்மைகளையும் எடுத்துச் சொல்வோம். இதையும் சொல்வோம். எங்கள் நாடகக் குழுவைச் சேர்ந்த ஒரு திறமையான நடிகைக்கு இங்கே அந்தப்புரத்தில் உயர்ந்த பதவி கிடைத்திருப்பது போன்று இனி உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வளவு சொன்ன பிறகு அழகிய இளம் பெண்கள் அநேகர் நடிகையாவதற்கு இயல்பாகவே சம்மதிப்பார்கள். ஆனால் அவர்களில் அதிக திறமைசாலிகள் யாரோ அவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ராஜாக்கள் அழகான இளம் பெண்களுடன் ஒரு இரவு மட்டுமே உடலுறவு கொண்டு அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். அவ்வாறு அலட்சியப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்தப்புரத்தில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அந்தப்புரத்தில் ஆண்கள் நுழைவது கடுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் அந்தப்புரத்துப் பெண்கள் உள்ளே காவல்காரர்களாக இருந்த கிழவர்களையும் அலிகளையும் தங்கள் இச்சைக்குப் பயன்படுத்திக் கொண்டு இன்பம் துய்ப்பதைத் தடுக்க முடியவில்லை. விதவைகள் உடன்கட்டை ஏறுவதை நான் எதிர்த்தேன். அப்போது அநியாயக்காரர்களும் பிராமணர்களையும் ராஜாக்களையும் விட பெரிய அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்போது அநியாயக்காரர்களும் பழமைவாதிகளும் இவன் கருக்கலைப்பையும் விதவை திருமணத்தையும் பரப்புவதற்கு ஆசைப்படுகிறான் என்று கூச்சலிட்டார்கள். குற்றம் சாட்டினார்கள். கருக்கலைப்பை நான் முற்றிலும் விரும்பாதவன். ஆனால் விதவை திருமணத்தை விரும்புகிறவன் என்று ஒப்புக்கொள்வதில் எனக்கு தயக்கமில்லை. குப்தர்களின் ஆட்சியால் நம் மதத்தின் பழைய தர்மம் சிதைந்து வேறொன்றாக மாறிவிட்டது. நமது வணக்கத்திற்குரிய மகரிஷிகள் பசுங்கன்றின் மாமிசம் இல்லாத எந்த விருந்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இப்போது பசு மாமிசம் சாப்பிடுவது தர்மத்துக்கு விரோதமான செயலாக கருதப்படுகிறது. நம் மகரிஷிகள் விதவைகள் தங்கள் கணவனின் தம்பியை மணந்து கொள்வது முற்றிலும் ஏற்புடையது என்று கருதியிருந்தார்கள். பிராமணப் பெண்ணாக இருந்தாலும் சத்திரியப் பெண்ணாக இருந்தாலும் இளம் விதவைகள் 6 மாதத்துக்கு மேல் விதவை கோலத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்திலேயே மகரிஷிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். குப்தர் காலத்தில் இவையெல்லாம் இந்து மத தர்மத்துக்கு விரோதமாக கருதப்பட்டன. மகரீதியான இப்போதைய அபத்த மாற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையான குப்த அரச வம்சத்திலேயே ராமகுப்தன் உயிருடன் இருக்கும்போதே அவன் மனைவியை சந்திரகுப்த விக்கிரமாதித்தன் தன் பட்டத்து ராணியாக்கிக் கொண்டான். நிலைமை இப்படி இருக்கும்போது இளம் விதவைகள் அப்படி விதவைகளாகவே தூய்மை கெடாமல் இருக்க வேண்டும் என்று பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் கூட சொல்ல முடியாது. அவர்கள் எந்த முகத்துடன் அப்படி சொல்வார்கள்? தங்கள் தங்கள் மனைவிகள் இருக்கும்போது மற்றவர்கள் மனைவிகளின் பின்னால் ஓடுபவர்கள்தானே அந்தக் கடவுள்கள். இளம் விதவைகளின் திருமணத்தை மறுப்பதால் ஏற்படும் தவிர்க்க முடியாத விளைவுதான் கருக்கலைப்பு. காரணம், குழந்தை பிறந்து அதை வளர்ப்பது என்பதற்கு அர்த்தம் விதவை திருமணத்தை ஏற்றுக்கொள்வது என்பதாகும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமல்லவா?
இந்த பயத்தால் இப்போது பிராமணர்களும் பிரபுக்களும் இனக்கலப்பு ஏற்படாமல் தங்கள் குலத்தின் தூய்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக புதிய தந்திரம் செய்தார்கள். அதுதான் கணவனின் சிதையிலேயே விதவைகளை உயிருடன் எரிக்கும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். பெண்களை இப்படி உயிருடன் எரிப்பது மிகப்பெரிய பாவச் செயல். ஆனால் அவர்கள் எரிப்பவருக்கும் புண்ணியம் சேர்க்கும் புனிதமான காரியம் இது என்ற கருத்தை பரப்பினார்கள். வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான இளம் விதவைகளை பலவந்தமாக எரித்துக் கொள்வதைப் பார்த்தும் மனம் இறங்காத கடவுள்கள் வெறும் கற்சிலைகள் மட்டும்தானா? அல்லது கடவுள்களே இல்லையா? ஆயினும் பிராமணர்கள் விதவைகள் தங்கள் சொந்த விருப்பப்படியே கொண்ட கணவன் மீதான அன்பின் காரணமாக உடன்கட்டை ஏறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சூழ்ச்சிக்கார அயோக்கியர்கள், வஞ்சகர்கள், மோசடிக்காரர்கள் ஏன் இப்படி பொய் சொல்கிறார்கள்? ராஜா இறந்து போனால் அந்தப்புரத்து பெண்கள் அனைவரும் எரிசிதையில் தள்ளி சாம்பலாக்கப்படுகிறார்களே. ஒரே ஒரு முறை மட்டும் ராஜாவிடம் ஆண் தீண்டலை அனுபவித்திருக்கும் இந்த ராஜ அந்தப்புரத்திலுள்ள பல நூறு பெண்கள் தங்களை ஆயுள் முழுதும் சிறைப்படுத்தியிருக்கும் அந்த மிருகத்திடம் அன்பு வைத்திருக்கிறார்களா? அவன் இறந்தால் அவன் பிரிவை தாங்க முடியாமல் துயருற்று தாங்களாகவே தீயில் விழுந்து உயிர் துறக்கிறார்களா? கணவனது மரணம் கொடுத்த பிரிவுத் துயரால் சித்தம் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு சிதையில் தாவிய சில பெண்களை அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். அப்படிச் செய்வதிலிருந்து அந்த பெண்களை விலக்கினால் 2-3 நாட்களில் அவர்களின் உணர்ச்சி வேகம் அடங்கிவிடும். தற்கொலை என்பது மத தர்மமா? கள்ளப் புரோகிதர்களே, ராஜாக்களே, நீங்களெல்லாம் நாசமாய்ப் போவீர்கள். பிரயாகையில் இருக்கும் அட்சய வடம் எனும் ஆலமரத்தின் மீதேறி யமுனையில் குதித்து இறப்பது மகரீதியான புண்ணியச் செயலாம். இதைக் கேட்டு வருடந்தோறும் பைத்தியக்கார பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சொர்க்கத்துக்குப் போவதாக நம்பிக்கொண்டு நதியில் மூழ்கி இறக்கின்றனர். கேதார்நாத் மலையில் உண்மை வழி எனும் பனிப்பாறைகளில் ஏறி உடல் உறைந்து இறந்து போவதும் புண்ணிய காரியமாம். சொர்க்கம் கிடைக்குமாம். இந்த வழியில் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கத்துக்குச் செல்கின்றனர். இந்த விதமான தற்கொலைகளுக்கு எதிராக என்னால் குரல் எழுப்ப முடியவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் பிராமணர்களின் இடையில் ராஜாவை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. நான் ராஜாவை சார்ந்து வாழ்கிறேன். ஆனால் நான் மனப்பூர்வமாக என் விருப்பத்தின் காரணமாக ராஜாவை சார்ந்திருக்கவில்லை. மிதமான அளவில் இன்ப வாழ்க்கை நடத்துவதற்குத் தேவையான சொத்து என்னிடம் இருந்தது. எனது காலத்தில் தர்மத்தின் தலைவர்களாகத் தங்களைக் கருதிக் கொண்ட ராஜாக்களை விடவும் பிராமணர்களை விடவும் நான் அதிக மனக்கட்டுப்பாடு கொண்டிருந்தேன். நான் ஹர்ஷரைப் போலவோ அவரைப் போன்ற ராஜ ரிஷிகளைப் போலவோ 1000 அழகிகளை அணைந்தவன் அல்ல. அதிகபட்சம் 100 பெண்களுடன் நான் காதல் கொண்டிருந்திருப்பேன். ஆனால் என் வீடும் சொத்துக்களும் எல்லாம் ஹர்ஷரின் நாட்டில் இருந்தன. தன் அரசவைக் கவிஞராக வந்துவிடும்படி அழைப்பு விடுத்து அவர் மீண்டும் மீண்டும் தூதர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார். இந்த நிலையில் நான் எப்படி அவர் அழைப்பை மறுக்க முடியும்? நான் அஸ்வகோஷரைப் போன்று வீடு, குடும்பம், சொத்துக்கள் என எந்தப் பொறுப்பும் இல்லாதிருந்தால் ஹர்ஷரின் அழைப்பை பொருட்படுத்தியிருக்க மாட்டேன். நீங்கள் ஹர்ஷரைப் பற்றி என் கருத்தைக் கேட்டீர்கள் என்றால் நான் சொல்வேன். அவர் அந்தக் காலத்தில் ஒரு கெட்ட மனிதனோ கெட்ட ராஜாவோ அல்ல. அவர் தன் அண்ணன் ராஜ்யவர்தனரின் மீது மிகப் பெரும் அன்பு கொண்டிருந்தார். நம் சாஸ்திர சம்பிரதாயங்களை நிறுவியவர்கள் சகோதரனுக்காக உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால், அப்படி ஜாடை மாடையாக உணர்த்தியிருந்தால் கூட ஹர்ஷர் அப்படி செய்திருப்பார். அவரிடத்தில் குறைகளும் இருந்தன. இருப்பதிலேயே மிகப் பெரிய குறைபாடு உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருப்பதுதான். மற்றவர்கள் தன்னை புகழ்ந்து பேசுவதை கேட்பதற்கு விருப்பம் உண்டு என்றாலும் முகஸ்துதி பிடிக்காது போன்று காட்டிக்கொள்வார். அழகிகள் மீது மோகம் இருந்தாலும் பற்றற்றவர் போன்று வேடம் போடுவார். நான் அவரிடம் கேட்காமலேயே என் நாடகங்களை மகாகவி ஹர்ஷர் எழுதியவை என்று வெளியிட்டது ஏன் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆனால் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு இரவு பகலாக அவருடனேயே இருந்த போதிலும் அவர், பானா, இனி நாடகங்கள் உன் பெயரிலேயே புகழ் பெறட்டும் என்று ஒருமுறை கூட சொன்னதில்லை.
நாடகங்களை எழுதிய ஆசிரியர் பெயரை மாற்றுவது சுலபமான வேலை. ஹர்ஷர் ஒரே ஒரு முறை தன் ராஜசபையில், உண்மையில் இந்த நாடகங்களை எழுதியவர் மகாகவி பாணபட்டர்தான் என்று பகிரங்கமாக அறிவித்து நடிக்கச் செய்திருந்தாலே போதுமானது. உள்ளது உள்ளவாறு உலகத்தை சித்தரிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆர்வம். நான் சுற்றுப்பயணத்தில் 12 வருடங்களை செலவிட்டிருக்காவிட்டால் இந்த ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. சுற்றுப்பயண அனுபவம் இல்லாமல் உலகத்தை சித்தரிக்க முற்பட்டிருந்தால் அது என்னால் முடிந்திருக்காது. நான் தெளிநீர் தடாகத்தை வர்ணிக்கும்போது இமயமலை அடிவாரத்திலுள்ள அழகானதொரு இயற்கை காட்சி என் நினைவில் தோன்றியது. இமயமலையில் நான் பார்த்த ஒரு காட்சி காதம்பரியின் மாளிகையை வர்ணிப்பதற்கு உதவியாக இருந்தது. விந்தியமலை காட்டில் நான் நேரடியாகப் பார்த்த ஒரு இடத்தைத்தான் என் கதாபாத்திரமான திராவிட தார்மிகர் எனும் முதியவர் வசிக்கும் இடமாக வர்ணித்தேன். ஆனால் இத்துடன் என் எழுதுகோலுக்கு ஓய்வு கொடுக்க நான் விரும்பவில்லை. ஹர்ஷரின் எனக்குத் தெரிந்த ராஜாக்களின் மாட மாளிகைகளையும் அந்தப்புரங்களையும் செல்வச் செழிப்புகளையும் என் நூல்களில் சித்தரித்தேன். ஆனால் இந்த அந்தப்புரங்கள், மணி மாளிகைகள் செல்வச் செழிப்பின் சுகபோக வாழ்க்கைகளின் விளைவாக குடிசைகளில் துன்பத் துயரங்களை அனுபவிக்கும் ஏழைகளின் வாழ்க்கையை சித்தரிக்க எனக்கு சுதந்திரம் இல்லை. அப்படிச் சித்தரித்திருந்தால் இந்த அரண்மனைகள் மீது, ராஜபோக கேளிக்கை ஆடம்பரங்களின் மீதும் களங்கம் படிந்திருக்கும். பிறகு 5 ஆண்டுக்கு ஒருமுறை அரசாங்க கஜானாவில் அதிகப்படியாக இருக்கும் செல்வத்தை பிராமணர்களுக்கும் பிக்குகளுக்கும் தானமளிக்கும் ஹர்ஷர் என் செயலை பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார். காமுகன் என்று என்னை வசை கூறியதோடு திருப்தி அடைந்திருக்க மாட்டார். பகுதி 2 முற்றும். பகுதி 3. மக்கள் என்னை துர்முகன் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் எவ்வளவு கசப்பான உண்மையாக இருந்தாலும் அப்பட்டமாகச் சொல்லிவிடுவது என் வழக்கம். என் காலத்தில் கசப்பான உண்மைகளை அறிவிக்கும் வேறு சிலரும் அவ்வப்போது காணப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் பைத்தியம் போல நடித்து அப்படிச் செய்தார்கள். அதனால் நிறைய பேர் அவர்களை உண்மையான பைத்தியங்களாகவே கருதுகின்றனர். வேறு சிலர் அபூர்வ ஸ்ரீபர்வதம் எனும் மலையிலிருந்து வந்த வாழ்ந்த சித்தர்கள் என்றும் கருதுகிறார்கள். நானும் ஸ்ரீபர்வதத்திலிருந்து வந்த மிகச்சிறந்த சித்தராக என்னை காட்டிக் கொண்டிருக்க முடியும். அப்படிச் செய்திருந்தால் எனக்கு துர்முகன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்படி பித்தன் சித்தன் என்றெல்லாம் கூறி உலகத்தை ஏமாற்றுவது எனக்கு பிடிக்கவில்லை. மக்களை ஏமாற்றக்கூடாது என்று நினைத்துதான் நான் நாலந்தாவை விட்டு வெளியே வந்தேன். நான் அங்கேயே இருந்திருந்தால் அங்குள்ள பேரறிஞர்களில் ஒருவனாக என்னையும் கருதியிருப்பார்கள். அங்கிருந்த இருளில் அறிவொளி வீசும் ஒருவரைப் பார்த்தேன். அதன் காரணமாக அவரை எதிரிகளும் நண்பர்களும் எப்படி இகழ்ந்தார்கள் என்பதையும் பார்த்தேன். அவர் யார் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆவல் கொண்டிருக்கலாம். அவர்தான் இணையற்ற தர்க்கப் பேரறிஞர் தர்மகீர்த்தி. ஆயிரக்கணக்கான செம்மறியாடுகளின் இடையே ஆண் சிங்கமாகத் திகழ்ந்தவர். நாலந்தாவில் இருந்து கொண்டு அவர் முரசொலி எங்கும் முழங்கினார். அனுபவ அறிவை விட ஈட்டுக் கல்வியை உயர்வாக மதிப்பது, உலகை படைத்தவர் கடவுள் என்று கருதுவது, தீர்த்த ஸ்தலங்களாகச் சொல்லப்பட்ட இடங்களில் நீராடுவது மதக்கடமை என்று நினைப்பது, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த காரணத்தால் தன்னை உயர்வாக கருதிக் கொள்வது, பாவத்தை போக்குவதற்காக உடலை வருத்திக் கொள்வது ஆகியவை அறிவற்ற மூடர்களின் 5 அடையாளங்கள். நான் தர்மகீர்த்தியிடம் சொன்னேன், குருவே, தங்கள் கோட்பாடு துல்லியமானதுதான். ஆனால் அதனுடைய நுட்பம் காரணமாக அது மக்களிடம் பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்தாது. தர்மகீர்த்தி சொன்னார், என் ஆயுதங்களின் இந்த பலவீனம் எனக்கு புரிகிறது. நான் வெறுக்கும் விஷயங்களை அழிக்க வேண்டுமென்றால் என்னை காக்கும் கவசங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எல்லோரும் பார்க்கக்கூடிய வலுவான ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும். நாலந்தாவில் இருக்கும் அறிஞர் பெருமக்களெல்லாம் இப்போதே என் மீது சினம் கொண்டிருக்கிறார்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு கேலிக்கூத்து. இங்கு வந்து படிக்கும் மாணவர்கள் தங்கள் அறிவால் ஒருபோதும் இந்த பரந்த உலகத்துக்கு ஒளியூட்ட முடியாது. அவர்கள் தங்கள் அறிவை கொண்டு முட்டாள்களையும் சிற்றறிவு படைத்தோர்களையும் மட்டுமே வியக்கச் செய்ய முடியும் என்று நான் சொன்னால், என்னிடம் படிப்பதற்கு ஒரு மாணவனாவது வருவான் என்று நீ நினைக்கிறாயா?
சீலாதித்தனால் நாலந்தாவுக்குக் கொடுக்கப்பட்ட கிராமங்களிலிருந்து வரும் நெய், பழங்கள், உயர்ந்த ரக அரிசி முதலிய அருஞ்சுவை உணவுப் பொருட்களை உண்டுதானே இங்கே மாணவர்கள் வாழ்கிறார்கள்? இவர்கள் எப்படி சீலாதித்தனின் சுகபோக வாழ்க்கைக்காக உறிஞ்சப்பட்ட மக்களை புரட்சி செய்யும்படி தூண்டுவார்கள்? அப்படியென்றால் குருவே, இந்த இருட்குகையிலிருந்து தப்புவதற்கு வழி ஏதும் இல்லையா? வழி இருக்கிறது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கும். ஆனால் இந்த இருட்குகையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லது இந்த நரக நதியை கடப்பதற்கான பாலத்தை ஒரு தலைமுறை கொண்டு உருவாக்கிவிட முடியாது. காரணம், அதை உருவாக்கக்கூடிய கைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. அறியாமை இருளோ மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படியென்றால் ஏமாற்றத்துடன் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டியதுதானா? மக்களை ஏமாற்றுவதை விட ஏதும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது எவ்வளவோ நல்லது. பார்க்கிறாய்தானே, மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியவர்களே மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது இங்குள்ள நிலைமை மட்டுமல்ல, இப்படித்தான் உலகம் முழுதும் இருக்கிறது. சிங்களம், சுமத்ரா, ஜாவா, கம்போடியா, சம்பாத்தீவு, சீனா, துஷாரம், பாரசீகம் முதலிய பல நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் நாலந்தாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசும்போது உலகம் அறிவுக் குருடின் இருளில் ஆழ்ந்திருப்பது தெரிகிறது. 8 திக்கும் சூழ்ந்திருக்கும் இருட்டு. தர்மகீர்த்தி 1000 ஆண்டுகள் சுடரொளி பரப்பக்கூடிய தம் சொற்கனல்களை வாரி எறிந்து இந்த அறியாமையின் மூட நம்பிக்கைகளின் இருளகற்ற பாடுபட்டார். ஆனால் தற்காலத்தில் அதற்கொரு நற்பலன் ஏற்பட்டதாக நான் பார்க்கவில்லை. எனவே அறிவுப் பந்தத்தை கொழுந்துவிட்டு பிரகாசிக்கச் செய்து மூடத்தனத்தை முறியடிக்க முயற்சி செய்தேன். அதனால் விளைந்த ஒரு பயன் இதுதான். எனக்கு துர்முகன் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கே இதை தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன். நான் என் நாக்கை பயன்படுத்தும்போது அரசாங்கத்தை நேரடியாக தாக்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தேன். அப்படி இல்லாதிருந்தால் அரசாங்கம் என் வாயை என்றென்றுமாக அடைத்திருக்கும். ஆயினும் சில நேரங்களில் மற்றவர்களின் கவனத்தில் படாதவாறு என் நாக்கு எல்லை மீறி சுழன்றடிக்கும். கடைசியில் இவற்றுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் இறந்த பிறகு நமக்கு மோட்சம், ஆன்ம விடுதலை பெற்றுத் தருவதாக மதத் தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே லட்சக்கணக்கான அடிமைகள் விலங்குகளைப் போல விற்கப்படுகிறார்களே. இவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க அவர்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை? நான் ஒரு முறை பிரயாகையில் சீலாதித்தனிடம் இந்த கேள்வியை கேட்டேன். மகாராஜாவே, தாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வளமார்ந்த பெரிய பெரிய புத்த மடாலயங்களுக்கும் பணக்கார பிராமணர்களுக்கும் பெருஞ்செல்வத்தை தானமளித்து வருகிறீர்கள். இந்த செல்வத்தை அடிமைகளை விடுதலை செய்வதற்கு செலவிட்டால் அது குறைந்த புண்ணியமுடைய காரியமா என்ன? மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் என்று சொல்லி சீலாதித்தன் தவிர்க்க முயன்றார். ஆனால் நான் மற்றொரு சந்தர்ப்பத்தை கண்டுபிடித்தேன். அது மகாராஜாவின் சகோதரியான பிக்குனி ராஜ்யஸ்ரீ எனக்கு வலுக்கட்டாயமாக உருவாக்கியளித்த சந்தர்ப்பம். நான் அவளிடம் அடிமைகள் அனுபவிக்கும் நரக வேதனைகளை எடுத்து சொன்னேன். அவள் மனம் உருகியது. பிறகு நான் பல தலைமுறைகளாக நிரந்தர அடிமைகளாக இருக்கும் இவர்களுக்கு பணம் கொடுத்து விடுதலை பெற்ற தருவது மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்று சொன்னேன். அது அவள் மனதில் பதிந்துவிட்டது. பாவம், கள்ளம் கபடமற்ற அந்த சாது பெண்ணுக்கு இந்த அடிமை முறையின் பின்னே இருக்கும் பெரிய பெரிய சுயநலங்கள் எப்படி தெரியும்? பூமியை சொர்க்கமாக்கும் அந்த நாளில் கற்பனையான அந்த ஆகாயத்துச் சொர்க்கம் இடிந்து விழுந்துவிடும் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? ஆகாயத்தில் சொர்க்கம், பாதாளத்தில் நரகம் எனும் கற்பனை என்றும் நிலை நிற்பதற்கு, சொர்க்கத்தின் பெயராலும் நரகத்தின் பெயராலும் வியாபாரம் செய்வதற்கு பூமியில் சொர்க்கமும் நரகமும் தேவை. இந்த தேவையை ஈடு செய்ய ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர், பணக்காரன் ஏழை எனும் பிரிவினைகள் அவசியம். மீண்டும் ராஜாவை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் சொன்னார், வேண்டுமென்றால் நான் ஒரு முறை பணம் கொடுத்து அவர்களுக்கு விடுதலை வாங்கிக் கொடுக்க முடியும். ஆனால் வறுமையின் காரணத்தால் அவர்கள் மீண்டும் விற்கப்படுவார்கள். அப்படியென்றால் இனிமேல் மனிதர்களை விற்பதும் வாங்குவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்க வேண்டும். பிறகு ஹர்ஷர்
ஏதும் பேசாமல் யோசிக்கத் தொடங்கினார். நாகானந்தம் எனும் நாடகம் அவர் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இந்த நாடகத்தில் வரும் நாகன் மற்றவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை இழக்கத் தயாராக இருந்தானே என்று எடுத்துக் காட்டினேன். அவர் பதில் சொல்லவில்லை. கடைசியில் நான் பிக்குகள் பிராமணர்களுக்கு தானம் செய்வதிலும் புத்த மடங்கள் கோயில்கள் கட்டுவதிலும் கிடைக்கும் பெரும் புகழ் அடிமைகளை விடுதலை செய்வதால் தனக்கு கிடைக்காது என்று அவர் நினைக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். அவரது பட்டப்பெயருக்குத் தகுந்தபடி அவர் ஒழுக்கச் சூரியன் அல்ல, ஒழுக்க இருள் என்று அறிந்தேன். இந்த சீலாதித்தனை மட்டுமே ஏன் குறை சொல்ல வேண்டும்? பாவம், மற்றவர்களை ஏமாற்றுவதுதான் இக்காலத்தில் மேற்குலத்தோர் மற்றும் நாகரிகர்களின் அடையாளமாக இருக்கிறது. பழைய பௌத்த நூல்களில் புத்தர் காலத்திலிருந்த பழக்க வழக்கங்களை பற்றி படித்திருக்கிறேன். அன்று மது அருந்துவது, தண்ணீர் குடிப்பது போன்று ஒரு சாதாரண செயலாகத்தான் கருதப்பட்டதே தவிர அது தவறாக கொள்ளப்படவில்லை. இந்த காலத்தில் பிராமணர்கள் மது அருந்துவதற்கு தடை விதித்து விட்டார்கள். வெளிப்படையாக குடிப்பது ஆபத்தை விலைக்கு வாங்குவதாகும். ஆனால் இதன் விளைவாக என்ன நடந்தது? சக்தி வழிபாடாக பைரவி சக்கர பூஜையை இரகசியமாகச் செய்யும் வாம மதம் மதுவை மறுப்பதில்லை. பிராமணர்கள் பிரம்மச்சரியத்தை மிகவும் முக்கியப்படுத்தி பேசினார்கள். இதன் விளைவாக என்ன நடந்தது? வாம மதத்தில் தன் மனைவி மாற்றார் மனைவி என்ற பாகுபாடு இல்லை. எவ்வகை பேதமும் இன்றி அவர்களுக்கு எல்லா பெண்களும் போகத்திற்குரியவர்கள்தான். அது மட்டுமல்ல, தெய்வத்தின் பெயரால் சொந்த தாயும் சகோதரியும் மகளும் கூட அவர்களுக்கு விலக்கு இல்லை. இது இப்படியென்றால் இயற்கைக்கு முரணாக பிக்குகளின் மடங்களும் துறவிகளின் மடங்களும் விபச்சார இடங்களாகிவிட்டன. உண்மையில் இந்த உலகத்தை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கடவுள் என்று ஒருவன் இருப்பான் என்றால் இந்த அநியாய அக்கிரமங்களை எல்லாம் நொடி நேரம் கூட பொறுத்து கொள்ள மாட்டான். நான் ஒரு முறை காமரூபத்துக்கு அல்லது அஸ்ஸாமுக்கு சென்றிருந்தேன். அந்த நாட்டு ராஜா நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மீது பற்றும் புத்த மதத்தின் மகாயானம் பிரிவில் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டவர். நான் அவரிடம் பேசினேன். மகாயானத்தைச் சேர்ந்தவர்கள் புத்த கொள்கைகளின்படி நடப்பவர்கள். அவற்றில் ஒன்று, ஒரு உயிர் அடிமைப்பட்டிருந்தாலும் கூட எனக்கு நிர்வாணம் தேவையில்லை என்று சொல்கிறது. ஆனால் உங்கள் நாட்டிலோ மகாராஜாவே அறியாமல் தெரியாமல் தங்களை தொட்டு மக்கள் தீட்டு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தடியால் தரையை தட்டி எச்சரிக்கை ஓசை எழுப்பிக் கொண்டே நகர வீதிகளில் செல்லும் தீண்டத்தகாதோர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே. இவர்கள் தங்கள் எச்சில் பட்டு பூமியின் புனிதம் கெட்டுவிடக் கூடாது என்று துப்புவதற்கு கையில் சட்டியும் கொண்டு திரிகிறார்களே. நாயை தொட்டால் மனிதனின் புனிதம் கெடுவதில்லை, அதன் மலம் பூமியை அசுத்தப்படுத்துவதில்லை. அப்படியென்றால் இந்த தீண்டத்தகாதோர் நாயை விடவும் கேவலமானவர்களா? இல்லை, அவர்கள் நாயை விடவும் கேவலமானவர்கள் இல்லை. மற்றவர்களைப் போன்று அவர்களுக்குள்ளும் உயிர் பிரவாகம் உள்ளது. அது வளர்ந்து ஒரு காலத்தில் மலரும் போது அவர்களும் புத்த நிலையை அடைய முடியும். அப்படியென்றால் இன்று முதல் தீண்டத்தகாதோர் நகரத்தில் நடமாடும் போது ஓசை எழுப்புவதற்கான கைத்தடியோ எச்சில் துப்புவதற்கான சட்டியோ எடுத்து வர வேண்டியதில்லை என்று முரசு கொட்டி அறிவித்து விடுங்களேன். இப்படி செய்வது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். என்ன, உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ஆமாம், மத நியதிகள் அப்படித்தான் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. போதிசத்வரின் மகாயான மார்க்கமும் இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுதான் இருக்கிறதா? இங்குள்ள மக்கள் அனைவரும் மகாயான மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் அல்ல. ஆனால் கிராமங்களிலும் நகரங்களிலும் எல்லா இடங்களிலும் திரிரத்தினத்தின் வெற்றி முழக்கம் கேட்கிறதே. அவையெல்லாம் வெறும் முழக்கம் மட்டும்தான். நீங்கள் சொன்னது போன்று நான் முரசறைந்து அறிவித்தால் அன்றே என் எதிரிகள் எனக்கு எதிராக ஒரு புயலையே உருவாக்கி விடுவார்கள். பழங்காலத்திலிருந்து நிலைத்திருக்கும் நியதி எனும் அணைக்கட்டை உடைக்கிறான் என்று குற்றம் சாற்றுவார்கள். போதிசத்துவரின் வாழ்க்கை மகிமைகளைப் பற்றி இரவு பகலாகச் செய்யும் உபதேசங்கள் சிலர் மனங்களையேனும் பாதித்து நல்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்காதா? எனக்கு தெரியும் ராஜாவே, நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும்.
போதிசத்வரைப் போல நீங்களும் அனைத்தையும் துறந்துவிடத் தயாராகிவிட்டால் ஏராளமானோர் உங்களை பின்பற்றுவார்கள். இது என் நாட்டுப் பிரச்சனை மட்டும் இல்லை. நம் சக்கரவர்த்தியும் சினம் கொள்வார். சீலாதித்தனான ஹர்ஷர்தானே? அவர்தான் எழுதிய நாகானந்தம் நாடகத்தில் போதிசத்வரின் வாழ்க்கையை அருமையாக சித்தரித்திருக்கிறார். காலகாலமாக நிறுவி வரும் நியதிகளை தகர்ப்பது என்பது யாராலும் முடியாத காரியம். உங்களைப் போல இப்படி நினைத்துக் கொண்டு புத்தரும் அஸ்வகோஷரும் நாகார்ஜுனரும் ஏதும் செய்யாமல் சும்மா இருந்திருந்தால்? அவர்களுக்கு தைரியம் இருந்தது. ஆயினும் பழைய நியதிகளை உடைப்பதில் அவர்களால் அவ்வளவு தூரம் முன்னேற முடியவில்லை. நெடுந்தொலைவு செல்ல முடியாவிட்டாலும் ராஜாவே, நீங்கள் கொஞ்ச தூரம் முன்னேறினால் பின்னால் வருபவர்கள் இன்னும் முன்னேறிச் செல்வார்கள். நான் கோழை என்று என்னை ஒப்புக்கொள்ளச் செய்வதுதான் உங்கள் நோக்கமா? என் நோக்கம் அது அல்ல. ஆனால் நாம் மதம் எனும் பேரில் சூழ்ச்சியும் சிக்கி உழல்கிறோம் என்பது நிச்சயம். என் இதயத்திடம் கேட்டால் அது ஆமாம் என்று பதில் சொல்லும். ஆனால் என் நாவிடம் கேட்டால் இல்லை என்று பதில் சொல்லும், அல்லது மௌனமாகிவிடும். பிராமணர்களின் மதத்தை நான் வெறுக்கிறேன். உண்மையில் காமரூபத்தின் ராஜாவைப் போன்று நல்லிதயம் படைத்த எத்தனையோ பேரை இந்த பிராமண மதம்தான் கோழைகளாக ஆக்கியிருக்கிறது. இந்த மதம் நம் நாட்டிலிருந்து என்றைக்கு மறைகிறதோ அன்றே இந்த பூமியை பிடித்த பெரியதொரு களங்கமும் நீங்கிடும். வெளிநாடுகளிலிருந்து நாலந்தாவுக்கு வந்திருக்கும் பிக்குகளிடமிருந்தும் அவர்களின் நாட்டில் பிராமணர்களைப் போன்று சர்வ சக்தியுடைய மத மேலாதிக்கம் கொண்ட ஒரு ஜாதி இல்லை என்று அறிந்தேன். அவர்களிடமிருந்து நான் அந்த நாடுகளில் கைத்தடி மற்றும் எச்சில் பாத்திரத்துடன் திரியக்கூடிய தீண்டத்தகாதோர் என்று யாருமில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். பிராமணர்கள் நம் நாட்டு மக்களை பல்வேறு சாதியினராக பிரித்து ஜாதிகளுக்கிடையே உயர்வு தாழ்வையும் உருவாக்கினார்கள். எந்த சாதியைச் சேர்ந்தவரும் தங்களை விட கீழ்நிலையில் உள்ள சாதியினருடன் ஒட்டுவதில்லை. பிராமணர்களின் மதமும் அறிவும் ராகு கேது எனும் நிழல் போன்றவையே, நிஜமல்ல. நாலந்தாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புதிய செய்திகள் நிறைய கிடைத்தன. அதனால் நான் 1-2 வருட பயணத்துக்குப் பிறகு மீண்டும் நாலந்தாவுக்கு சென்று 6 மாதங்கள் தங்குவேன். அப்படி அங்கே தங்கியிருக்கும்போது பாரசீகத்தில் இருந்து வந்திருந்த பிக்கு தங்கள் நாட்டில் மஜ்தக் எனும் பெயருடைய அறிஞர் கொஞ்சம் காலத்துக்கு முன்பு இருந்ததாகவும் அவர் பேதங்களற்ற சமத்துவத்துடன் சங்கமாகச் சேர்ந்து வாழும் ஒருவித பொது உடைமை கொள்கையை பிரச்சாரம் செய்வதாகவும் கூறினார். புத்தரும் பிக்குகளுக்கும் பிக்குணிகளுக்கும் சமத்துவ சங்க வாழ்க்கையைத்தான், பொது உடைமையைத்தான் உபதேசித்தார். அந்த வாழ்க்கையில் சொத்து யாவருக்கும் பொதுவானதாக இருந்தது. சொத்தின் மீது யாருக்கும் தனி அதிகாரம் அற்ற வகையில் அதை பொதுவில் வைப்பதுதான் சங்கக் கொள்கை. இது காலம் செல்லச் செல்ல நிராகரிக்கப்பட்டு வந்து வினய பிட்டகம் என்னும் புத்த மத நூலில் மட்டுமே ஏட்டளவில் காணப்படுகிறது. அதனால் இன்று சொந்தமாக பெரும் சொத்துக்கள் வைத்திருக்கும் பிக்குகள் இருக்கிறார்கள். குரு மஜ்தக் பிரம்மச்சரியத்தையும் துறவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனிதர்கள் நேசமான தாம்பத்திய வாழ்க்கை நடத்தி குழந்தைகள் பெற்று வளர்த்து குலம் தழைக்கச் செய்வதுதான் இயற்கையுடன் இசைந்து வாழ்க்கை என்றார். தீமைகளுக்கெல்லாம் மூல காரணம் நான், என்னுடையது எனும் ஆணவம்தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொத்து இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் கூட்டாக உழைக்க வேண்டும். உழைப்பின் பயனை கூட்டாகவே அனுபவிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கக்கூடாது. ஆனால் காதல் சுதந்திரமுள்ளதாக இருக்க வேண்டும். குழந்தைகள் அனைவரும் சமூகத்துக்கு பொதுவானவர்களே. உயிர்களிடத்து அன்பு வேண்டும். கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர் உபதேசித்தார். எனக்கு அவரின் அறிவுரைகள் பிடித்திருந்தன. பிறகு நான் நௌஷேர்வான் என்னும் பாரசீக மன்னன் மஜ்தக்கையும் அவரை பின்பற்றிய ஆயிரக்கணக்கான மக்களையும் கொன்று அதன் காரணமாக தன்னை நியாயமூர்த்தியாக காட்டிக்கொண்டான் என்று தெரிந்து கொண்டேன். ராஜாக்கள் இருக்கும் காலம் வரை அவர்கள் உதவியாலும் மதத்தைச் சார்ந்து வாழும் பிராமணர்களும் பிக்குகளும் இருப்பார்கள். இவர்கள் இருக்கும் வரை பூமி ஒருபோதும் சொர்க்கமாகாது. கதை முற்றும்.